மலை மேலே இன்னொரு கோவில் இருக்குங்க. நான் சப்போஸ் நான் மேலே போயிட்டு நல்லா இருந்தால் வீடியோவில் காமிக்கிறேன். அப்படின்னா தனியாக ஒரு காலேஜ் கூட மேக் பண்ணி போகிறேன். நான் மேலே போகிறேன். பாருங்க, இடம் வராதிங்க, காற்று தள்ளுதுங்க, பயமா இருக்கு. கண்டிப்பாக வராதிங்க. இங்கே ஒரு மலை கோவில் இருக்குன்னு சொல்லி தான் மேலே பாருங்க. மேலே ஒரு கோவில் இருக்குங்க. ஆனால் என்ன கோவில் எனக்கு தெரியாது. மேலே போய் அந்த கோவிலை பார்த்துட்டு அந்த கோவில் என்னென்ன எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்கிறேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்கிறேன். மேலே யாராச்சும் இருந்தால் கேட்டு இந்த இடத்தோட வரலாறுன்னு எல்லாமே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்கு முன்னாடி கீழே எனக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நந்தி சிலை இருக்குங்க. அதாவது பஞ்சபூத சிவலிங்கம் மாதிரி, பஞ்சபூத நந்தி மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்குங்க. ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு. நம்ம பார்த்துட்டு மலை ஏற சாப்பிடலாம் வாங்க. முதல்ல நந்தியை பார்த்தலாம் வாங்க. 2வது குடைவரை பக்கத்துலேயே தாங்க இருக்குது. போன வீட்டில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், 5 நந்தி சிலை இருக்குது பாருங்கள். ரொம்ப உடஞ்சிருக்குங்க ஃபுல்லாகவே. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். சரி வாங்க, நம்ம மலை மேலே ஏறி என்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க, போகலாம். பார்த்து ஏறினாங்க. இந்த மலை மேலே வந்து தீர்த்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாங்க என்ன தீர்த்தம் எல்லாமே பார்க்கலாம். பாருங்கள், சிவாய நம. காற்று நல்லா அடிக்குதுங்க உண்மையிலே. பாருங்கள், சவுண்டு உங்களுக்கு எந்தளவுக்கு கேட்குன்னு தெரியல. பாருங்கள், வாங்க ஏறலாம். பாருங்கள், கொஞ்சம் கவனமாக தான் ஏறணும். சின்ன மலை தானே, நம்ம பாட்டுன்னு ஏறக்கூடாது. வந்துட்டோன்னு நினைக்கிறேன். மேலே பைரவர் மாதிரி இருக்குங்க. மேலே பாருங்கள், வந்துட்டோம். எல்லாம் எரிஞ்சு போயிருக்குங்க. வெயிலுக்கு எரிஞ்சிருக்கா? வெயில் தான் எரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே பாதி பேர் டிராக்டரில் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபுல்லாக விவசாயம் தாங்க பண்ணுறாங்க சுற்றி. ஒரு குட்டி மலை தாங்க. கேட்குதா? 5 நிமிஷம் தான் ஆகும். அடிக்கிற வெயிலுக்கு பாடி இன்னும் ஓவர் டீஹைட்ரேட் ஆகுது. பாருங்கள், தண்ணி குடித்தால இந்த வெயிலுக்கு தண்ணி எல்லாம் குடிங்க மக்களே. எதுவும் சொல்லணும், தப்பு கிடையாது சொல்கிறத. காலபைரவர் தான் வந்துட்டோம். மேலே இன்னொரு கோயிலும் இருக்குங்க. அங்கே தான் சிவபெருமான் இருக்காருன்னு நினைக்கிறாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அவரை பார்த்துட்டா போதுங்க. இன்னும் மேலே ஏறும்போது பைரவர் தான் இருக்காருன்ட்டு அந்த பைரவரை பார்த்துட்டு சிவபெருமானை பார்க்கலாம். இப்போ சந்தோஷமாகிடுச்சு, வாங்க போகலாம். பைரவர் கோவிலேருந்து பழுப்பு வருது. அதாவது அபிஷேகம் பண்ணுறதுக்காக தண்ணி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு சொனை இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். நீங்கள் யாராச்சும் இங்கே வரும்போது கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக வாங்க. ஏன்னா இது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு ஏரியா. நீ செருப்பு போட்டு தான் போகிறேன். இருங்க, கழட்டி விட்டுக்கிறேன். ரொம்ப எஜ்ஜாக இருக்குங்க. காற்று தள்ளுதுங்க. இந்த இடம் வேணாங்க, இதுக்கு மேலே போகுது, ரிஸ்க்கு தான். நான் இதோட வந்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த இடம் வராதிங்க, காற்று தள்ளுதுங்க, பயமாக இருக்குது. கண்டிப்பாக வராதிங்க. பின்னாடி பாருங்கள் ஏரி. இந்த ஏரி தாங்க நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் போனதுலேயே. மகேந்திர பல்ல மன்னர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரி வெட்டி கொடுத்துருக்காரு சொல்கிறாங்க ஊர் மக்களுக்காக. வெயில் டைமில் வியூ சூப்பராக இருக்காங்க பாருங்களேன். பீச் போலவே இருக்குது பாருங்கள். கோடை டைமில் வந்து மக்கள் அவதிப்படக்கூடாதுன்னு கட்டி கொடுத்துருக்காரு. வாங்க சூப்பராக தெரியுதுங்க ஃபோனில். எந்தளவுக்கு லைட் இருந்தால் சூப்பராக தெரியுங்க. ஆனால் கேமரா நல்ல கேமரா தான். பைரவரை பார்த்தாச்சு. இங்கே பாருங்கள் தூண்கள், கோயிலில் இருக்க தூண்கள் கீழே இருக்குது. இங்கேயும் பாருங்கள் மேலே தளத்தை மாதிரி இருக்குது தளம்.
சின்ன மலை. ஆனால் அப்படி மேலே வரும்போது செருப்பு போட்டே இருங்க, ஏன்னா முள் இருக்குது. இங்கே இருக்க வியூவை பாருங்களா, எவ்வளோ பெரிய ஏரிங்க. அப்படியே பார்க்க வந்து இது பீச் மாதிரியே தாங்க இருக்குது, பாண்டிச்சேரி பீச் மாதிரி. வாங்க போகலாம். அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜலகண்டேஸ்வரர் நந்தீஸ்வரர். சிவபெருமான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காருங்க. இவர் தண்ணிக்கு பக்கத்தில் இருக்கிறனால தான் ஜலகண்டேஸ்வரர் பேர் நினைக்கிறேன். பாருங்களேன், நீர் ப்ளூ நேரத்தில் இருக்குது பாருங்கள், பக்கத்துலேயே ஜலத்து பக்கத்துலேயே இருக்கார். ஓம் நமச்சிவாய. சிவபெருமான் நல்லா தெரியாதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஜலகண்டேஸ்வரர். ஓம் நமச்சிவாய. நல்லா கிளியராக தெரியுறாரு பாருங்கள். ஓம் நமச்சிவாய. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிவபெருமானை பார்த்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷங்க. பாருங்கள், ஃபுல் வியூ காட்டுறேன் இருங்க. கண்டிப்பாக நீங்கள் கடவுளை பார்த்துட்டு இந்த ஒரு இயற்கையை ரசித்து போகக்கூடாது, ஏன்னா இயற்கையும் ஒரு கடவுள் தான். வாங்க பின்னாடி சுற்றி பார்க்கலாம். நீங்கள் வரதா இருந்தால் கண்டிப்பாக இங்கே ஒரு 7 மணி 6 மணிக்கு இருக்க மாதிரி வாங்க. பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பேர் பாருங்கள், அவங்களோட கனவு மாளிகை. ரொம்ப ரொம்ப ஏரி அற்புதமாக இருக்குங்க. இங்கே வந்து நிறைய சமண படுக்கைலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரிலங்க. இந்த குடவரைக்கு பின்னாடி தான் இருக்குன்றாங்க. பாருங்கள், கற்கோயில் தாங்க இதெல்லாம். பாருங்கள், பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இது சோழர்கள் மாதிரி தாங்க இருக்குது கோவிலோட கட்டிலேயே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமானை பார்த்தாச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு 9 மணி தாங்க, அது செம்ம வேர்வை. அதை பாருங்கள், ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து கிட்ட காலை கூட இருக்கும். இங்கேருந்து போகவே மனசு வரலைங்க. அதை பாருங்களேன், அப்படி பாருங்க, இந்த இயற்கை காற்றுக்கும் உண்மையிலே ஒரு மனசு வரல போக. இந்த 9 மணி யாரும் எதாவது தேடி ஓடிட்டு இருப்பாங்க, வேலைக்கு ஓடுவாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து நம்மளும் வேலைக்கு போகிறோம் தான், இருந்தாலும் வாரத்தில் ஒரு 2 நாள் இது மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து இது மாதிரி உட்காந்துட்டு இருக்கோம். சந்தோஷம் இதுலேயும் இருக்குல்ல. அதுதான் பணம் முக்கியம் தான், எல்லா விட பணம் முக்கியம், தேவையான அளவு முக்கியம். அதையும் தாண்டி இருக்குது இந்த ஏரி, இந்த சிவபெருமான், இந்த கோவில், காற்று, இனிமேல் மனசே வரலைங்க போக. இந்த ஒரு வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணி விட்டால் மட்டும் தான், நீங்கள் யாரா எவ்வளோ யூடியூப் சேனல் பார்த்துருப்பாங்க, நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் இந்த வீடியோ பார்க்கும்போது எதனா உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆகலாம். இந்த ஏரி ஆகலாம், இந்த ஏரியாவில் வந்து ஃபோட்டோ எடுக்கணும், இந்த சிவபெருமானை வந்து பார்க்கணும், இந்த குடைவரை கோயில் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்பயர் தானே. ஒரு வீடியோவில் ஒன்று எடுத்துப்பாங்களா, நிறைய வீடியோவில் 100 வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோவில் எதனா உங்களுக்கு ஒன்று பிடிச்சி போய் வரலாம், ஆனால் ஒருத்தரோட வரலாம். அதனால் சொல்லிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு இடம், ஒரு மலையே குடஞ்சி கட்டியிருக்காங்க. இந்த காலத்தில் இவ்வளோ தொழில்நுட்பம் இருக்கும் கூட முடியாதுல்ல. காற்றுக்கு உண்மையாக மனசு வரலாம் சொல்லணும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இதோட ஒரு அடுத்த சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய. வாங்க, வெயில் வரதுக்குள்ள திருப்பி சென்னை நோக்கி போயிடலாம். காலைல வரும்போது நல்லா ப்ரைட்டாக அந்த வந்து ஃபேஸே பிளாக் ஆகிடுச்சு. வாங்க போகலாம்.